ஆல்ரெடி 3 ஹவரும் வந்து ரியாக்ஷன் இல்லாத பணமா தான் நம்ம சுத்திட்டு இருக்கோம். படத்தை பார்த்துட்டு வந்து நம்ம தான் பிச்சைக்காரன் ஆயிடுவோம் போல. ஃபர்ஸ்ட் 1 ஹவர் ஓகே, லாஸ்ட் அரை மணி நேரம் ஓகே, நடுவுல இருக்க அந்த 1.5 மணி நேரத்தை கட் பண்ணிருக்கலாம். தூங்கிட்டோம் ப்ரோ நடுவில். டிஃபென்ஸ் நானும் தனுஷ்னா ஃபேன் தான் ப்ரோ, தப்பாலாம் நினச்சிக்காதீங்க. எக்ஸ்பெக்டேஷன்லாம் பண்ணாங்க. ஒன் டைம் வாட்ச் அவுட் ஃபிலிம் அவ்வளோ தான் ப்ரோ. தூங்கிட்டோம் ப்ரோ நடுவில். டிஃபென்ஸ் நானும் தனுஷ்னா ஃபேன் தான் ப்ரோ, தப்பாலாம் நினச்சிக்காதீங்க. பட் எனக்கு ஏதோ சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அவ்வளோதான். ராஷ்மியா பண்ணியிருந்தாங்க. தூங்கிட்டோம் ப்ரோ, தூங்கிட்டோம். நல்லா 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 வேற மாதிரி ப்ரோ, வேற படம் வந்து வேற மாதிரி. எதுவுமே இல்லை, போரிங்லாம் எதுவுமே இல்லை. ஸ்டோரிலாம் சூப்பராக இருந்துச்சு. போரிங்லாம் இல்லை. கதை ஸ்டார்டிங் கொஞ்சம் ஸ்லோவா ஸ்டார்ட் ஆகுது. பட் படம் சூப்பரா இருக்கு. ஸ்டோரி நல்லா இருக்கு, கதை நல்லா இருக்கு. அண்ட் தனுஷோட ஆக்டிங்காகவே பார்க்கலாம். சூப்பரா செட் ஆயிருந்தது bro. படம் ஸ்டார்டிங்ல இருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் நல்லாவே சொல்லியிருந்தாரு. லவ் சீன்ஸ்லாம் எதுவும் பெருசா எதிர்பார்க்க முடியாது. பக்காவா அவங்கவுங்க கொடுத்த ரோல சூப்பரா நடிச்சிருக்காங்க. ரொம்பவே கனெக்ட் ஆயிருக்கு. செகண்ட் ஹாஃப்லாம் செம்ம எமோஷன். யாருக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும்? ஃபேமிலிஸ்க்கா, ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு பக்காவா மேட்ச் ஆயிடும். யங்ஸ்டர்ஸ்க்கு கொஞ்சம் போர் அடிக்கலாம். பட் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு பக்காவா மேட்ச் ஆயிடும். எனக்கு எங்கேயுமே போரிங்கா இருந்த மாதிரி இல்லை. எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருந்தது. ஆனா 3 hours ரொம்ப லாங் தான். பட் லேக் எங்கேயும் ஆகல. ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருந்து பார்த்துட்டு இருந்த மாதிரி இருந்தது. சூப்பரா இருந்தது. எல்லாரோட பர்ஃபார்மன்ஸும் செம்மையா இருந்தது. அந்த டைட்டிலோட எக்ஸ்பிளனேஷன் வந்து மூவியோட லாஸ்ட் லைன்ல கொடுத்துருக்காங்க. அது பார்க்க ஆக்சுவலி ரொம்பவே நல்லா இருந்தது. படம் ஃபுல்லாவே அதை பேஸ் பண்ணியே கொண்டு போயிருந்தா கொஞ்சம் போர் அடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். செம்மையா இருந்தது பார்க்க. லவ் சீன்ஸ்லாம் இருக்கு. இல்ல லவ் சீன் எதுவுமே இல்லை. அதுதான் ஆக்சுவலி பிளஸ். அது இருந்தா கொஞ்சம் போர் அடிச்சிருக்கும். ராஷ்மிகா நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ரொம்ப சூப்பரா இருந்தது பார்க்க. தனுஷ் சருக்கு ராஷ்மியாவுக்கும் அந்த லவ் இந்த மாதிரி இல்ல அந்த மாதிரி லவ் சீக்வன்ஸ் எதுவுமே இல்லை. கொஞ்சம் அந்த சென்டிமெண்ட்ஸ் தான் நிறைய இருக்கு. லவ் சீக்வன்ஸ் எதுவுமே இல்லை. இருந்தா போர் அடிச்சிருக்கும். சென்டிமெண்ட்னா என்ன சென்டிமெண்ட் தான் போட்டாரு? பணக்காரங்க ஏழைனா கஷ்டப்படுவோம், அந்த சென்டிமெண்ட்ஸ் தான். நிறைய இடத்துல சொல்ற டைலாக்ஸ் எல்லாம் நமக்கு ரொம்ப கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கு. அதனால கொஞ்சம் நல்லா இருக்கு பார்க்க. ரொம்ப ஓவரா எமோஷனலா கொண்டு போகாம நல்லா சட்டிலா இருக்கு. இந்த படம் யாருக்கு ரொம்ப பிடிக்கும்? குழந்தைங்களா, யங்ஸ்டர்ஸா, ஃபேமிலிஸ் எல்லாருமே வந்து பார்க்கலாம். என்டர்டெய்னிங்கா இருக்கு. நல்ல தனுஷோட பெர்ஃபார்மன்ஸ் சான்ஸே இல்லை, அல்டிமேட்டா பண்ணியிருக்காரு. ஸோ ஃபேமிலி கண்டிப்பா வந்து பார்க்கலாம். இந்த படம் தனுஷ் சருக்கு ஒரு பெரிய கிட்ட பார்க்க ரிவ்யூவை பொறுத்த வரைக்கும் இல்லதான். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஹி ஹாஸ் கிவன் இஸ் பெஸ்ட். சூப்பரா பண்ணியிருந்தாரு. ஒரே பாட்டு வச்சிருந்தாலும் ஆசமா வச்சிருக்காங்க. அந்த பாட்டுல அவ்வளோ செலிப்ரேட் பண்ண அது என்ன மாதிரி சுச்சுவேஷனா இருந்தாலும் அது கொஞ்சம் செலிப்ரேட் பண்ற மாதிரி இருந்தது. ஸோ இட் வாஸ் ஆசம். ஃபர்ஸ்ட் 1 ஹவர் ஓகே, லாஸ்ட் அரை மணி நேரம் ஓகே, நடுவுல இருக்க அந்த 1.5 மணி நேரத்தை கட் பண்ணிருக்கலாம். எதுக்கு இவ்வளோ பெருசா எடுத்து வச்சிருக்காங்கன்னு தெரியல. தனுஷ்க்கு நேஷனல் அவார்டு கன்ஃபார்ம். சரியான பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எல்லாருமே நல்லா பண்ணிருக்காங்க. பட் இவ்வளோ பெரிய படம் எதுக்குன்னு தெரில. ரொம்ப ஸ்லோவாக போகுது. கிளைமேக்ஸ் முன்னாடி ½ அன் ஹவர், கிளைமேக்ஸ்க்கு அப்புறம் 1 ஹவர். அந்த லென்த்து தான் படத்தோட பெரிய மைனஸ். தனுஷ் சார் ஏதோ மாசா காமிச்சிருக்காங்க. மாஸ்லாம் எதுவுமே கிடையாது. மாசு என்டர்டைன்மெண்ட் அதெல்லாமே கிடையாது. படம் நல்லா இருக்கு, நல்லா பண்ணியிருக்காங்க. சேகர் கமுலாவுக்கு ஒரு நல்ல படம். ஆனால் அவர் இன்னும் கொஞ்சம் ரைட்டிங்கில் மெனக்கெட்டு இருந்தாருன்னா, படத்தை சின்னது பண்ணியிருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும். மியூசிக்ல அவர் போட்டுருக்காரு. டிஎஸ்பி செம்மையா பிஜிஎம்லாம் சூப்பராக பண்ணியிருக்காரு. பெரியவங்களுக்கு பிடிக்கும், குழந்தைங்களுக்கு பெருசாக கனெக்ட் ஆகாது. சோஷியல் மெசேஜ் எல்லாம் இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு பெருசாக கனெக்ட் ஆகாது. கதை புரியலன்ற மாதிரி சொன்னாங்க. ஸ்டார்டிங் ஆரம்பிச்சு எண்டிங் வரைக்கும் புரியலாம் இல்லை. தெளிவான ஒரே லைன் தான் கதை. பட் ஸ்க்ரீன் பிளேல மிஸ் பண்ணிட்டாங்க. படம் நல்லா இருக்கு. தனுஷ் சார் சூப்பர் ஆக்டிங் பண்ணிருக்காரு. படம் கண்டிப்பா அவார்டு தனுஷ் சாருக்கு கண்டிப்பா அவார்டு கிடைக்கும், நேஷனல் அவார்டு. பிக்சர்காரனாவே வாழ்ந்துருக்காரு. இது மாதிரி ஆக்டிங் பண்ணது கஷ்டம். படம் தாறுமாறா இருக்கு. இது வேறங்க, இது வேற ஜோனர். சைலண்டா இருக்காரு. பிக்சர்காரனுக்கா இது பண்ணி நல்லா இதா இருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காரு. மற்ற படம் மாதிரியே அவர் இது பண்ணல. இந்த படம் கண்டிப்பா அவார்டு தனுஷ் சார். செம்மையா வாழ்ந்திருக்காரு. ரொம்ப வெகுலி இன்னசென்ட்டா பண்ணிருக்காரு. இன்னசென்ட் எப்படி இருப்பாரோ, இன்னசென்ட் எப்படி இருப்பாரோ அதே மாதிரியே பண்ணிருக்காரு. அப்படியே வாழ்ந்திருக்காரு தனுஷ் சார். அவார்டு கன்ஃபார்ம் அவார்டு. இப்போ சாங்ஸ் 2 சாங் படிக்காரு. 2 சாங்கும் மாறாது. ஒண்ணுமே பண்ண முடியாது தனுஷ் சார். ஒண்ணுமே பண்ண முடியாது. உண்மை அந்த ஹீரோயின் ஹெல்ப் பண்ண வர தனுஷ் சாருக்கு ஹெல்ப் பண்றாங்க. அவ்வளவுதான். லவ் சீன்லாம் கிடையாது. தனுஷ் சார் வாழ்ந்திருக்காரு. கொபேரி வந்து 5க்கு வந்து 5 கொடுக்கலாம் ரேட்டிங். ஆஸ்கார் கண்டிப்பா போன படம். தலைவர் வேற லெவலில் நடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி தான் இருந்தது. ஆனால் படம் நல்லா தான் போச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப், செகண்ட் ஹாஃப் தாறுமாறு. கிளைமேக்ஸ்லாம் வேற லெவலு. கடைசி கிளைமேக்ஸ்லாம் மாஸ் காமிச்சிருக்காரு அவர். இந்த பிச்சைக்கார ரோல் வந்து சூப்பராக நடிச்சிருக்காரு. யாருமே அந்த மாதிரி நடிக்க மாட்டாங்க. பெரிய பெரிய ஆக்டர்ஸ்லாம் நடிக்க மாட்டாங்க. இவர் நடிச்சிருக்காரு செம்மையா. ஃபேமிலிக்கு தான் சார் இந்த மாதிரி படம் பார்க்கணும். யங்ஸ்டர்ஸ் கெட்டு போறீங்க, இந்த மாதிரி நிறைய படம் பார்த்து கெட்டு போறீங்க. ட்ரக்ஸ் அடிக்கலாம், அந்த மாதிரி படம் பார்த்து கெட்டு போறீங்க. இந்த மாதிரி படத்தை போய் பாருங்கன்ற யங்ஸ்டர்ஸ்லாம். இந்த மாதிரி படம் பார்த்தோன்னா உங்களுக்கு புரியும் கதைலாம் எப்படி, இந்த மாதிரி எப்படி இந்த லைஃப்ல எப்படி இருக்கும், பிச்சை எடுத்து எவ்வளோ கஷ்டம், பிச்சை போடுங்க, அந்த மாதிரி தான் கதை. அந்த மாதிரி சூப்பரா இருக்கு ப்ரோ. ஸோ மறுபடியும் நான் ஒரு நேஷனல் அவார்டு ஆக்டர் தனுஷ் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஸோ படத்துல ஒரு பெக்கர் வந்து ஒரு பிச்சைக்கான இந்த படத்துல இந்த சமுதாயத்துல படுற கஷ்டங்களை
தனுஷ் வந்து தன்னோட நடிப்பின் மூலமா எடுத்துட்டு வந்திருக்காரு, பக்காவா பண்ணியிருக்காரு. ஸோ ஒரே ஒரு டைலாக் இருக்கு, என்னன்னா நீங்க ஒரு புடி சோறு போட்டாலும் சரி, ₹1 கொடுத்தாலும் சரி, காலம் முழுக்க விசுவாசியம் நன்றி உள்ள ஒரு நாயா இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா அந்த நாயை விட என்ன கீழே கேவலமா நடத்துறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் சொல்லியிருக்காரு. எமோஷனல் ஐட்டம் அழுதுட்டு அந்த சீன்ல தான். ஸோ அந்த மாதிரி வந்து டேரக்டர் ஒவ்வொரு ஸ்கிரிப்ட் ஒர்க்லயும் சரி, டைரக்ஷன்லயும் சரி, ஸ்கிரீன் பிளேலயும் சரி பயங்கரமா எடுத்துட்டு போயிருக்காரு. ஆக்சுவலா இவர் வந்து ஒரு தெலுங்கு டேரக்டர் நான் சொல்ல மாட்டேன் ப்ரோ, ஒரு தமிழ் டேரக்டர் தான் சொல்லுவேன். நம்ம தமிழ் டேரக்டர்ஸ் வந்து எப்படி பண்ணுவாங்க, சென்டிமெண்ட் எமோஷன்ஸ் பக்கம் எடுத்துட்டு போவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து இவர் பண்ணியிருக்காரு. ஸோ தெலுங்கு டேரக்டர்ஸ் பாலையை வச்சு என்னென்ன காமெடினா பண்ண மீம்ஸா பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி இல்லை, இவர் பயங்கரமா எடுத்துட்டு போயிருக்காரு. சம்திங் யூனிக் ஸ்டைல் இவர்கிட்ட இருக்கு. ஃபியூச்சர்ல செம்மையான ஒரு டேரக்டரா, ஒன் ஆஃப் த பெஸ்ட் டேரக்டர்ஸ் இந்தியா வருவாரு. ஸோ இவங்களை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ராஷ்மிகா மதனா அவரோட பிரசன்ஸை கொடுத்துருக்காங்க செம்மையா. நாகார்ஜுனா அவருடைய கேரக்டர் வைஸ் வெயிட்டேஜ் செம்மையா பண்ணியிருக்காரு. ஒட்டுமொத்தமா படம் எப்படின்னா இந்த டெம்ப்ளேட் யூஸ் பண்ணிருக்காங்க. அந்த 7 மொழி அனுப்பியதால படம் சூப்பரா வந்திருக்கு. ஸோ நான் வந்து 10க்கு 8 கொடுப்பேன். படம் பயங்கரமா இருக்கு, ஃபயரா இருக்கு, குத்துப்பாட்டு ஒன்று இருக்கு, போய் பாருங்க, நீங்களே நின்று ஆடுங்க, அந்த மாதிரி பயங்கரமா இருக்கு. ஹேவ் எ நைஸ் டே. ஓவரால் ஒரு ஸ்க்ரீன் பிளே பேஸ்டு ஃபிலிம் தான், நல்ல படம் தான். கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு, பட் ஆனால் நல்ல படம். மேபி இருக்கும்னு நினைக்கிறேன், பட் ஆனால் படத்துல நிறைய எமோஷன் இருக்கு, ஆடியன்ஸ்க்கு கனெக்ட் ஆகிற மாதிரி சீன்ஸ் நிறைய இருக்கு தியேட்டர்ல. தெலுங்கு டைரக்டர் பண்ணியிருக்காரு இந்த படம். இது தெலுங்கு படமா இருக்கா இல்ல தமிழ் படமா இருக்கு? இல்ல, ஒரு பியூரான தமிழ் படம் மாதிரி தான் இருக்கு. ஒரு தெலுங்கு படத்துக்கு தேவையான மாசோ இல்லை எதுவுமே இதுல ஆட் பண்ணல, கரெக்டா தேவையான விஷயங்கள் தான் எடுத்திருக்காங்க. நாகார்ஜுனா அவங்க தனுஷ் இவங்களுடைய அந்த விஷயம்லாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கா? எல்லாருக்குமே ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு கேரக்டர்ல, நாகார்ஜுனா, ராஷ்மிகா, தனுஷ் சார் எல்லாருக்குமே. ஸோ அவங்களுக்கான கேரக்டர் அவங்க சூப்பரா பண்ணியிருக்காங்க, எல்லாருக்குமே இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. லவ் சீன்ஸ் இருக்கா அதுல? லவ் தனுஷ் சார் ராஷ்மிகா அவங்களுக்கு லவ் சீன்ஸ்லாம் எதுவுமே இல்லை. அந்த ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரீன் பிளே பேஸ்டா ஒரு லவ் கிரியேட் ஆகும் பார்த்தீங்களா, ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகிறது தான், தேவையில்லாமல் வற்புறுத்தி எதுவுமே இதுக்குள்ள வைக்கல. ஸ்க்ரீன் பிளே பேஸ்டு ஃபிலிம், அதனால தான் முதலே சொன்னேன். இந்த படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியும் போது அதோடைய கடைசியை கணிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்றாங்க. உங்களுக்கு பார்க்குற அப்படி இருந்துச்சு? இல்லை, அதாவது இது நடக்கும்னு தெரியும், ஆனால் எப்படி நடக்கும்ன்றது தெரியாது. ஆனா நடக்கும்ன்றது ஒரு கண்டுபிடிக்க முடியும். பட் ஆனால் 3 மணி நேரம் ஏதோ போர் அடிச்ச மாதிரிலாம் இல்லை, நடுவில் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இந்த மாதிரி படங்கள் இப்படி தான் இருக்கும். இந்த ராஷ்மிகாவை பார்த்தாலே படம் எப்படி தெரியுமா, இந்த அழுமூஞ்சி கேரக்டர்னு வாங்க பாத்தியா, புஷ்பாவையும் அப்படிதான் அந்த பொண்ணு கெத்து விட்டுச்சு ஃபீலிங்ஸ்லயே. இந்த படத்துல அது காட்டினாலே நம்மளுக்கு அழுமூஞ்சிக்கு போயிடுது, நம்மளும் சோகமாயிரும், அந்த பொண்ணு சோகமாவதோ இல்லையோ. நம்மளும் ஆல்ரெடி படத்துல வந்து நம்மள வந்து தரமட்டம் ஆகிட்டாங்க. ஆல்ரெடி 3 ஹவரும் வந்து ரியாக்ஷன் இல்லாத பணமா தான் நம்ம சுத்திட்டு இருக்கோம். படத்தை பார்த்துட்டு வந்து நம்ம தான் பிச்சைக்காரன் ஆயிடுவோம் போல, அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. நான் ஒன்னே ஒண்ணு கேக்குறேன், தனுஷ் யார் இந்த படத்துல? யார் ஹீரோ டிரான்சிஷன் ஒன்னு எதிர்பார்ப்பியா இல்லையா? இப்போ தனுஷோட ரசிகர்கள், தனுஷே வந்து சொல்றாரு ஆடியோ லான்ச்ல, 25 வருஷமா 32 வருஷமா 23 வருஷமா என் ரசிகர்களாலதான் நான் இருக்கிறேன்றாரு. நான் கம்பேனியன். அப்ப அந்த கம்பேனியன்ஸ் உள்ள உக்காந்து இருப்பான். அந்த கம்பேனியன்ஸ் தனுஷ பிச்சைக்காரனா பாப்பானா ஹீரோவா பாப்பானா? ஹீரோ தானே. ஒரு அடி வாங்க, நான் வேணான்னு சொல்ல, ஏன்னா நீ பிச்சைக்காரன் அடி வாங்கிதான் ஆகணும், வாங்குங்க. ஒரு ரைஸ் இருக்கணும்ல, ஒரு டிரான்சிஷன் இருக்கணும்ல. அந்த டிரான்சிஷனுக்காக நான் வெயிட் பண்றேன், லாஸ்ட் வரைக்கும் வரலங்க. லாஸ்ட் வரைக்கும் அடி வாங்கிட்டே இருக்கிறாரு. அப்புறமா ஆமா, விடாமுயற்சியில அஜித் சார் லாஸ்ட்ல வாங்குற மாதிரி இவரும் வாங்கினே இருக்காரு. எப்படி ஏத்துப்பான் ஆடியன்ஸ்? அங்க பசங்க பாவம், சின்ன பசங்க எல்லாமே தனுஷ் சார் ஃபேன்ஸ்லாம் ஒரு ஒரு சின்ன பசங்க, ஒரு 22, 25, 26. அவன் வெயிட் பண்ணிருக்கான், தலைவா எதுனா பண்ணு, நான் பொங்கி உள்ள வரணும்னு. அப்படி ஏஞ்சுப்பா, அப்படியே படுக்க வச்சு. அப்புறமா எப்படி 3.25 அவர் யார் கேட்டா உங்களை இந்த படத்தை? நான் கேக்குறேன், 3.25 அவருக்கு அதுல இருக்கா? ஒண்ணும் இல்ல. இப்ப நீ சாப்பாடு சாப்பிடணும்னு நினைச்சீங்க, அதை எப்படி தெரியுமா எடுக்கிறாங்க? ஃபர்ஸ்ட் அந்த இலைய வைக்கிறாங்க, அப்புறமா அரிசியை வைக்கிறாங்க, அப்புறமா குழம்பு ஊத்துறாங்க, அப்புறமா காய்கறி வைக்கிறாங்க, அப்புறமா ஒரு வாய்க்குல வைக்கிறதுக்கு ஒரு 4 டைலாக பேசுறேன். எதுக்கு? ஏன் 3 ஹவர் 3.25 ஹவர் படம் எத்தனை போகணுன்றதுக்காகவா? இந்த யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் நார்மலா என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய டியூரேஷன் போனாதான் அதுக்கான இன்கம் வரும். இல்ல ஒரு 20 மினிட்ஸ் 25 மினிட்ஸ் பேசினாதான் 10 நிமிஷம் வீடியோக்குலாம் இன்கம் வராது. அந்த மாதிரி எதுனா இன்கம் தராங்களான்னு உங்களுக்கு 3 ஹவர் ஆக்குனாதான் உங்களுக்கு 190 ரூபாய் இல்லைன்னா 120 ரூபாய் டிக்கெட்ல வரான். எப்படி இருந்தாலும் போடுற காசு ஒண்ணுதான். ஏன் இப்படி 3.25 ஹவர் எடுத்துட்டு போறீங்க? 2 ஹவர்ல இந்த படமே நல்ல கதைங்க. கதையில நான் ஒன்னும் சொல்ல, நல்லா எடுத்திருந்தால் ஸ்கிரீன் பிளே மகா மட்டும் 2 ஹவர்ல அழகா முடிச்சிருக்கலாம். ஒன்னும் இல்ல, 4 பிச்சைக்காரனை பணக்காரனை ஆக்குறாங்க. அதுல தனுஷ் சார் ஒரு பிச்சைக்காரன் ஒரு பணக்காரன் ஆகுறாரு. ஆனா அவருக்கு துரோகம் பண்றாங்கன்றது தெரிஞ்சிருது. உடனே ஒரு டிரான்சிஷன் அங்க காட்டி இருக்கணும். ஒரு 1.5 ஹவர்ல ஒரு 1.5 ஹவர்ல அந்த டிரான்சிஷனை காட்டி இருந்தனா படம் நல்லாவே இருந்திருக்கும். ஆனா அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டீங்க. தனுஷ் சாரு பிச்சைக்காரன் தான், ஆனா எனக்கு பிடிச்ச வரைக்கும் தனுஷ் சார் ஹீரோ. அந்த ஹீரோ எலிமெண்ட்ஸை நீங்க காட்டி இருக்கணும். காட்டி இருந்தா
இன்னுமே நல்லா இருந்திருக்கும். சூப்பரா எந்தெந்த படம் நல்லா இல்ல இதே நல்லா இருந்தா நல்லா இருந்திருக்கும். நல்லா இருந்தா நல்லா இருந்திருக்கும். சரி சூப்பரா இருக்குல்லடா. யார் ரிவ்யூ ஒண்டி பார்க்காத. நீ இன்னைக்கு போய் யூடியூப்ல ஒன்னும் இல்ல யூடியூப்ல போட்டு குபேரன் ரிவ்யூன்னு போட்டு, நான் ஒண்டி சொல்ல அண்ணன் ஒண்டி சொல்ல, நிறைய பேர் சொல்லுவாங்க. எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டா, எல்லாருமே படம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டா, என் ரிவ்யூ கொடுத்ததுக்கு நான் மனமாற சாரி கேட்கிறேன். நம்ம